இவனுங்க நண்பனுடைய தங்கச்சினாலும் விட மாட்டானுங்களாம். இந்த நாய்கள், இந்த வெறி நாய்கள், சோரி நாய்கள் இருக்கான்ல, இவனு நண்பனுடைய தங்கச்சின்னா கூட இவன் நண்பன் ஒருத்தன், இவங்க இந்த 10 பேர் இருக்காங்கல்ல, இவங்களுடைய நண்பன் ஒருத்தன் நம்பி இவங்கிட்ட தங்கச்சியை காரில் போக சொல்லியிருக்கான். அவன் பாருங்க, இந்த உள்ளே போகும்போதே இவங்க சிலுமிசம் எப்படி சார் எடுக்கிறாங்கன்னா, இவங்க எப்படி பிளான் பண்ணி இவங்களை அதாவது சிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. முன்னாடி திருநாவுக்கரசு, இந்த பக்கம் சபரின்னு அந்த ஒருத்தன் ரிஸ்வந்துங்கிற சபரி கார் ஓட்டுவானா. இவங்க 2 பேரில் ஒருத்தன் கார் ஓட்டுறான். கையில் மிக விலை உயர்ந்த கேமரா இருக்கும். நடுவில் அந்த பொண்ணு இந்த பக்கம் அந்த பக்கம் உட்காந்துக்குவான், சினிமா மாதிரி. அவங்க அந்த பிள்ளை பார்க்காத நேரத்தில் பச்சக்குன்னு கன்னத்துலேயோ வாயிலையோ ஏதோ ஒன்று அழுத்தி பிடிச்சி முத்தம் கொடுக்கறது, ஏதோ ஒன்று பண்ணுறது. அதை உடனே அவன் லைவாக எடுத்துறது. அது மிரண்டு போயிருக்கு. அந்த பிள்ளை மிரண்டு கத்தி கூச்சலிட்டு கத்தின பிறகு வேறு வழி இல்லாமல் அவங்க அந்த பிள்ளையை கீழே இறக்கி விடும்போது கழுத்தில் இருந்த செயினையும் அத்துட்டு கொண்டு கீழே தள்ளி விட்டு போயிட்டாங்க. ஒரு ஃப்ரெண்டோடு யார் இந்த கும்பல். இப்போ இத்தனை ஆயில் கிடச்சிருக்க, இதுக்கு வேறு வக்காலத்து வாங்குவாங்க கொஞ்சம் பேர் இருக்கான். காலையிலே வராங்க, நாங்கள் அப்பீல் போவோன்னு சொல்கிறவன்லாம் இருக்கான்.